நண்பா, மாசம் அக்கவுண்ட்ல சம்பளம் கிரெடிட் ஆகும். ஆனா 10ஆம் தேதி பாக்கெட்ல 10 ரூபாய் கூட நிக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றியா? இஎம்ஐ கிரெடிட் கார்டு பில்லுன்னு மிடில் கிளாஸ் வாழ்க்கையிலேயே சிக்கி செத்து போயிருவோமோன்னு பயமா இருக்கா? வெயிட். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சாதாரண மனுஷன் எப்படி தன் புத்தியை வச்சு ராஜாவா மாறலாம், எப்படி பணக்காரனா ஆகலாம்னு சாணக்கியர் தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு. உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போற அந்த 4 சாணக்கியா சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஊர்ல உங்கள மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்துல பிறந்த, அதாவது மிடில் கிளாஸ் பசங்களோட மிகப்பெரிய ஆசை என்னவா இருக்கும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம ஆசைகள்லாம் ஒண்ணும் அந்தஸ்த மீறிய பெரிய பெரிய கனவுகள் கிடையாதுங்க. சொந்தமா யார்கிட்டயும் கையேந்தாம, கடனே இல்லாம ஒரு சின்ன வீடு கட்டணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி கெத்தா ஒரு கார் வாங்கணும், நம்மள நம்பி வந்தவங்களையும் நம்மள பெத்தவங்களையும் எந்த குறையும் இல்லாம ஒரு ராஜா மாதிரி சந்தோஷமா பாத்துக்கணும். அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம உலக பணக்காரன் ஆகணும்னோ அம்பானி ஆகணும்னோ ஆசைப்படுறதே இல்லை. ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சாதாரண ஆசைய, இந்த 3 விஷயத்தை அடையறதுக்காக நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கையவே ஒரு மெஷின் மாதிரி மாத்திக்கிட்டு காலையில 9 மணில இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் செக்கு மாடு மாதிரி ஒரே வட்டத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். மாசம் பிறந்தா சம்பளம் வரும்னு ஒரு சந்தோஷம். ஆனா அந்த மாசம் முடியறதுக்குள்ள நம்ம பாக்கெட்ல காத்துதான் வீசும். இஎம்ஐ, வீட்டு வாடகை, வட்டி, ஸ்கூல் பீஸ்னு வந்த காசு எப்படி போச்சுன்னே தெரியாது. வாழ்க்கை ஃபுல்லா இதே போராட்டம் தான். ஏன் நம்மளால மட்டும் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல? எங்க அப்பா எனக்கு பெருசா எதுவும் சேர்த்து வைக்கல, எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, இப்படின்னு நம்மள நாமே சமாதானப்படுத்திக்கிட்டு சொல்றதெல்லாம் வெறும் சாக்கு போக்கு தான் நண்பர்களே. கசப்பா இருந்தாலும் அதான் உண்மை. உண்மையான காரணம் நம்மளோட பேக்ரவுண்டு கிடையாது. இங்கதான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதனை மாபெரும் சாம்ராஜ்யத்தோட ராஜாவா மாத்தின ராஜதந்திரத்தின் உச்சம் சாணக்கியர் சொல்ற ஒரு நெத்தி அடி உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். சாணக்கிய நீதி என்ன சொல்லுது தெரியுமா? உன் பிரச்சனைக்கும் உன் வறுமைக்கும் காரணம் உன் சம்பளத்துல இல்ல, அது உன் புத்தியில இருக்கு, உன் மைண்ட் செட்ல இருக்கு. ஆமாங்க, நம்ம டே டு டே லைஃப்ல பண்ற சில கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன தப்புகள் தான் நம்மளை எப்பவுமே ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஏழாவே அடைச்சு வச்சிருக்கு. நம்ம பணத்துக்காக உழைக்கிறோம், ஆனா பணக்காரர்கள் பணத்தை தங்களுக்காக உழைக்க வைக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். ஒண்ணுமே இல்லாத சந்திரகுப்த மௌரியரை இந்தியாவையே ஆளக்கூடிய ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியா உருவாக்குன அதே சாணக்கியர் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துக்கும் நம்மளோட மிடில் கிளாஸ் பணம் பிரச்சனைக்கும் சில அற்புதமான தந்திரங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த ராஜதந்திரங்களை இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் முதலாளிகள்ல இருந்து பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட்ஸ் வரைக்கும் எல்லாரும் சீக்ரெட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ராஜாவை உருவாக்குன சாணக்கியர் மிடில் கிளாஸ்ல இருந்து பணக்காரனா மாற என்ன தந்திரங்களை யூஸ் பண்ண சொல்றாரு? மிடில் கிளாஸ்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போய் நீங்க ஆசைப்பட்ட அந்த சொந்த வீட்டை, அந்த காரை, அந்த நிம்மதியான வாழ்க்கை அடைய சாணக்கியர் சொல்ற அந்த சீக்ரெட் என்ன? எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாம உங்க வாழ்க்கைய, உங்க பேங்க் பேலன்ஸ், உங்க தலையெழுத்தையே மொத்தமா மாத்தி எழுத போற அந்த 4 மாஸ்டர் பிளான் என்ன? இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு ஒரு வெறியோட இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த வெறிக்கு சரியான தீனி போடுறதுதான் இந்த வீடியோ. இது சும்மா ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோவா நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கான ஒரு சக்சஸ் ப்ளூ பிரிண்ட். உங்க வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போற அந்த 4 மாஸ்டர் பிளான் என்னன்னு இப்போ 1 by 1 ரொம்ப தெளிவா பார்க்கலாம். குறிப்பா 4வது பிளான் தான் பல பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதனால எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாஸ்டர் பிளான் 1, மனசு தான் முதல் சொத்து. வெல்த் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். முதல் மாஸ்டர் பிளானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு நேரடியான கேள்வி கேட்கிறேன். நீங்க எப்பவாவது உங்க மனசுக்குள்ள நம்ம ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்துட்டோம், நமக்கெல்லாம் பிசினஸ் செட் ஆகுமா, கோடி கோடியா சம்பாதிக்கிறதெல்லாம் நமக்கு சாத்தியமா அப்படின்னு ஒரு செகண்டாவது யோசிச்சிருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க. கண்டிப்பா யோசிச்சிருப்போம் இல்லையா? இங்கதான் நம்ம முதல் சறுக்கலையே சந்திக்கிறோம். சாணக்கியர் ரொம்ப ஆழமா அடிச்சு சொல்ற முதல் ரூல் என்ன தெரியுமா? ரொம்ப கவனமா கேளுங்க. எந்த ஒரு மனிதன் தன் மனதால் தன்னை ஏழை என்று முழுமையாக நம்புகிறானோ அவனை அந்த கடவுளாலேயே கூட பணக்காரனாக்க முடியாது. கேட்கறதுக்கு கொஞ்சம் ஹார்ஷா இருக்கலாம், ஆனா இதுதான் 100க்கு 100% உண்மை. நம்ம ஊர் பசங்க பண்ற மிகப்பெரிய தப்பே இதுதான். நம்மள அறியாமலேயே நம்ம மிடில் கிளாஸ், நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பிசினஸ்லாம் பெரிய இடத்து விவகாரம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு இரும்பு வேலிய போட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிறது தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்தே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லியே வளர்த்துருக்குறாங்க? பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? அதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம்ப்பா. நமக்கு எதுக்கு வீண் ஆசை? இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியா போயிடணும்.
இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு கேட்டு நாம எப்பவுமே இப்படித்தான் இருப்போம்ங்கிறத நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பேரு தான் பாவர்ட்டி மைண்ட் செட், அதாவது வறுமை மனநிலை. நீங்க உங்க பேங்க் பேலன்ஸ் மாத்தணும்னா முதல்ல உங்க மைண்ட் செட்டை மாத்தணும். நீங்க நிஜத்துல ரிச் ஆகணும்னு ஆசைப்பட்டா முதல்ல உங்க மனசு ரிச் ஆகணும். காசு இல்ல, பணம் பத்தல, இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னு தினமும் வீட்டுல நெகட்டிவா புலம்புறத இன்னையோட, ஏன் இந்த நிமிஷத்தோட முதல்ல நிப்பாட்டுங்க. ஏன்னா நீங்க எதை திரும்ப திரும்ப சொல்றீங்களோ, எதை ஆழமா நம்புறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கைய மாறும். என்கிட்ட பணம் இல்லைன்னு நீங்க சொல்லும் போது உங்க மூளை எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறத நிப்பாட்டிட்டு முடங்கி போயிடும். பணத்தை பத்தின ஒரு பயம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அந்த பயத்தை தூக்கி குப்பையில போடுங்க. என்னாலையும் ஜெயிக்க முடியும், என்னாலையும் பணத்தை உருவாக்க முடியும்ங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைய மனசுக்குள்ள விதைங்க. ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதோட அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி நீங்க பில்ட் பண்ண போற உங்க சாம்ராஜ்யத்துக்கு உங்க மனசுதான் முதல் அஸ்திவாரம். பணத்தை ஒரு எதிரியாவோ அல்லது எட்டாக்கணியாவோ பாக்குறத நிப்பாட்டிட்டு அதை ஒரு கருவியா பார்க்க ஆரம்பிங்க. சோ இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த மிடில் கிளாஸ்ங்கிற லேபிளை பிச்சு எறிங்க. உங்களால முடியும்னு நீங்க முழுசா நம்பினா மட்டும்தான் சாணக்கியர் சொல்ற அடுத்தடுத்த தந்திரங்கள் உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். மனசை ரெடி பண்ணிட்டீங்களா? சூப்பர். இப்போ அடுத்ததா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை எப்படி பணமா மாத்துறதுன்னு சாணக்கியர் சொல்ற அந்த 2வது மாஸ்டர் பிளான் என்னன்னு பார்க்கலாமா? மாஸ்டர் பிளான் 2, பகட்டும் கடனும் உன்னை அழிக்கும், கண்ட்ரோல் ஃபேக்ட் ஷோ ஆஃப் மற்றும் டெப்ட். இப்போ நான் கேட்கிற இந்த விஷயம் உங்க லைஃப்ல என்னைக்காவது நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் புதுசா ஒரு காஸ்ட்லியான ஸ்மார்ட் போன் வாங்குறான், இல்லைன்னா பயங்கரமா ஒரு பைக் வாங்குறான். அதை பார்த்த உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் வரும். நம்ம கிட்ட மட்டும் ஏன் இது இல்ல, நாமளும் இதை வாங்கினா கெத்தா இருக்குமே அப்படின்னு தோணும். உடனே கையில காசு இருக்கான்னு கூட பார்க்க மாட்டோம். என்னப்பா மாசம் 5000 ரூபாய் இஎம்ஐ தானே, கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு கடனுக்குள்ள காலை வைப்போம். இங்கதான் சாணக்கியர் ஒரு பெரிய எச்சரிக்கை மணியை அடிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வரவுக்கு மீறி செலவு செய்பவன் தன்னை தானே அழித்துக் கொள்கிறான். அவன் ஒரு அரசனாக இருந்தாலும் பிச்சைக்காரனாக மாற அதிக காலம் ஆகாது. இன்னைக்கு நம்ம மிடில் கிளாஸ் பசங்க பணக்காரன் ஆக முடியாம போறதுக்கு 90% காரணம் ஃபேக் ஷோ ஆஃப். அதாவது இந்த போலிக்காரம் தான். கையில காசு இருக்கோ இல்லையோ, ஐபோன் லேட்டஸ்ட் மாடல் கையில இருக்கணும், வீக்கெண்ட் ஆனா பப்புக்கு போய் ஸ்டேட்டஸ் போடணும், ஆன்லைன்ல ஆஃபர் வருதுன்னு சொல்லி தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணணும். இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருது? நம்மளோட உழைப்புல இருந்து வரல, கிரெடிட் கார்டு மூலமா வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடன் வாங்கி நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்க பணத்தை மட்டும் கொடுக்கல, உங்க எதிர்கால நிம்மதியையும் சேர்த்துதான் அடகு வைக்கிறீங்க. இந்த கிரெடிட் கார்டும் பர்சனல் லோனும் ஒரு செலந்தி வலை மாதிரி. ஒரு தடவை உள்ள சிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள உங்க பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, தேவைக்காக செலவு பண்ணுங்க, மத்தவங்க முன்னாடி சீன் போடுறதுக்காக செலவு பண்ணாதீங்க. நீங்க 20,000 ரூபாய் போன் யூஸ் பண்ணாலும் 1,00,000 ரூபாய் போன் யூஸ் பண்ணாலும் கால் அதே மாதிரி தான் வரப்போகுது. ஆனா அந்த 80,000 ரூபாய் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களை ஒரு அடிமையா மாத்தணுமா இல்ல ஒரு முதலீட்டாளரா மாத்தணுமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. பணக்காரங்க எப்பவுமே அசெட்ஸ், அதாவது வருமானத்தை தரக்கூடிய சொத்துக்களை வாங்குவாங்க. ஆனா மிடில் கிளாஸ் மக்கள் எதை வாங்குவாங்க தெரியுமா? லயபிலிட்டிஸ், அதாவது நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்கிற தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்குவாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு நாள் பப்புல செலவு பண்ற 5,000 ரூபாயோ இல்ல தேவையில்லாம வாங்குற அந்த பிராண்டட் துணியோ உங்களை மத்தவங்க கண்ணுல ஒரு மணி நேரம் கெத்தா காட்டும். ஆனா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல அது ஒரு பெரிய ஓட்டையை போடும். பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் சாணக்கியத்தனம் இல்ல நண்பர்களே. அந்த பணத்தை அனாவசியமா செலவு பண்ணாம சரியான இடத்துல முதலீடு பண்ண கத்துக்கிறது தான் உண்மையான சாணக்கியத்தனம். சோ இனிமே ஒரு பொருளை வாங்கும் போது உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. இது எனக்கு தேவையா இல்ல அடுத்தவன் முன்னாடி சீன் போடுறதுக்காக வாங்க போறேனா? இந்த ஒரு கேள்வி உங்களை பல லட்சம் ரூபாய் கடனில இருந்து காப்பாத்தும். சரி, இப்ப மனசை ரெடி பண்ணிட்டோம், கடனை தவிர்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா என்கிட்ட இருக்கிறதே கம்மி சம்பளம் தான், இதுல நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எப்படி பெரிய ஆளாகிறது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கான பதிலை தான் சாணக்கியர் தன்னோட 3வது மாஸ்டர் பிளான்ல வச்சிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க வருமானத்தை நீங்களே பார்த்து மிரண்டு போவீங்க. அது என்ன தெரியுமா? வாங்க பார்க்கலாம். மாஸ்டர் பிளான் 3, முட்டாள்களின் நட்பை தவிர த பவர் ஆஃப் அசோசியேஷன். உங்ககிட்ட இப்போ ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறேன். உங்க போனை எடுங்க, கான்டாக்ட் லிஸ்ட்டை ஓபன் பண்ணுங்க. நீங்க தினமும் அதிகமா பேசுற, அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த முதல் 5 நண்பர்கள் யார் யாருன்னு பாருங்க. இப்போ அந்த 5 பேரோட மாத சம்பளத்தை ஒன்னா கூட்டுங்க. வர்ற தொகையை 5ஆல வகுத்து பாருங்க, ஆவரேஜ்.
இப்போ ஒரு நம்பர் வந்திருக்கும் இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. 99%. அதுதான் இப்போ உங்களோட சம்பளமாவும் உங்க பேங்க் பேலன்ஸாவும் இருக்கும். இது ஏதோ மேஜிக் கிடையாதுங்க. இதுதான் பவர் ஆஃப் அசோசியேஷன். நீங்க யாரோட அதிக நேரம் செலவு பண்றீங்களோ அவங்களாவே நீங்க மாறிடுவீங்க. இங்கதான் சாணக்கியர் தன்னோட 3வது மாஸ்டர் பிளானை ரொம்ப ரொம்ப அழுத்தமா நம்ம முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்றாரு. தவறான நண்பர்களோடு முட்டாள்களோடு சேர்ந்து இருப்பதை விட நீ ஒரு காட்டில தனிமையில் வாழ்வதே மேல். இன்னைக்கு நம்ம பசங்களோட மிகப்பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? இந்த நண்பன்டா மச்சாண்டா சென்டிமெண்ட் தான். வீக்கெண்ட் ஆனா ஊர் சுத்துறதுக்கும் சினிமாவுக்கு போறதுக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கும் நைட் ஃபுல்லா கேம் ஆடுறதுக்கும் மட்டும் உங்களை கூப்பிடுறாங்க பாத்தீங்களா? அவங்க உங்க கூடவே இருந்தா எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த 10 வருஷம் ஆனாலும் சரி நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டீங்க. ப்ரோ, அவனெல்லாம் எனக்கு உசிறு ப்ரோ, எனக்காக எதை வேணாலும் செய்வான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒருத்தர் உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல நண்பனா இல்ல உங்க நேரத்தை திருடுறவரான்னு கண்டுபிடிக்க ஒரு சின்ன உளவியல் தந்திரம் இருக்கு. அவங்க பேசுற சொற்களின் பயன்பாட்டை கொஞ்சம் உற்று கவனிங்க. பொய்யா பழகுறவங்க தங்களை எப்பவுமே பொறுப்புகள்ல இருந்து தள்ளி வச்சுக்கவே பார்ப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா உரிமையா முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. உங்களை வெறும் டைம் பாஸுக்காக மட்டுமே பயன்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை உடனே உங்க வாழ்க்கையில இருந்து கட் பண்ணுங்க. உங்க உண்மையான நண்பர்கள் வட்டத்தை எப்படி செலக்ட் பண்ணணும்னு சாணக்கியர் சொல்றாரு தெரியுமா? நீங்க ஒரு புது பிசினஸ் ஐடியா பத்தி பேசும்போது உங்களை கிண்டல் பண்ணாம, டேய் சூப்பர்டா, இதை எப்படி பண்ணலாம்னு யோசிப்போம்னு சொல்ற நண்பர்கள் வேணும். ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்த 5 வருஷத்துக்கான பிளான் பத்தி உங்ககிட்ட விவாதிக்கிற ஆட்கள் வேணும். எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு தப்பு பண்ணும்போது, டேய் நீ பண்றது தப்பு, உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காதான்னு உங்க முகத்துக்கு நேரா தயங்காம தட்டி கேட்கிற நண்பர்கள் கூட இருக்கணும். ஒரு கழுகு எப்பவுமே இன்னொரு கழுகோட தான் வானத்துல உயரமா பறக்கும். அது போய் கோழிகளோட சேர்ந்து குப்பையை கிளறிக்கிட்டு இருக்காது. நீங்க கழுகா மாறணுமா இல்ல கோழியா இருக்கணுமாங்கிறத உங்க நண்பர்கள் தான் முடிவு பண்றாங்க. உங்க நண்பர்கள் வட்டத்தை மாத்துங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் பேலன்ஸ் மாறும், உங்க சிந்தனை மாறும், உங்க தலையெழுத்தே மாறும். ஒருவேளை அப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் யாரும் உங்களுக்கு கிடைக்கலையா? சாணக்கியர் சொன்ன மாதிரி தனிமையில இருங்க. அந்த தனிமை உங்களை பல மடங்கு வலிமையான ஆளை மாத்தும். சரி, இப்போ மைண்ட் செட்டை மாத்தியாச்சு, தேவையில்லாத செலவை குறைச்சாச்சு, நண்பர்கள் வட்டத்தையும் மாத்தியாச்சு. ஆனா இதெல்லாம் செஞ்சா மட்டும் போதுமா? பணக்காரன் ஆகிடலாமா? கிடையவே கிடையாது. சாணக்கியர் தன்னோட அஸ்திரத்துல கடைசியா ரொம்ப ரகசியமா வச்சிருக்கிற அந்த 4வது மாஸ்டர் பிளான், பல ஏழைகளை ராஜாவா மாத்தின ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பணத்தை தேடி நீங்க ஓட மாட்டீங்க, பணம் உங்களை தேடி வரும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இதோ மாஸ்டர் பிளான் 4, தயக்கத்தை விடு, களத்தில் இறங்கு. ஆக்ஷன் டிஃபீட்ஸ் ஃபியர். இப்போ நாம கடைசி ஆனா மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் நான் சொன்ன அந்த 3 பிளானையும் கேட்டுட்டு, சூப்பர் ப்ரோ, இதெல்லாம் நான் கண்டிப்பா செய்வேன் உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய டிராப் இருக்கு. உலகத்துல இருக்கிற 90% மிடில் கிளாஸ் மக்கள் ஏன் தோத்து போறாங்க தெரியுமா? அவங்க கிட்ட பிளான் இருக்கும், ஐடியா இருக்கும், திறமை கூட இருக்கும், ஆனா அந்த செயல் இருக்காது. இத பத்தி சாணக்கியர் தன்னோட நீதியில ஒரு இடி முழக்கமே பண்றாரு. ஒரு வேலையை தொடங்கும் போது அதுக்கு பயப்பட வேண்டாம். ஒரு முறை தொடங்கிவிட்டால் அதை பாதியில் விடவும் வேண்டாம். செயலில் இறங்கியவனே வெற்றிக்கனியை சுவைக்கிறான். நம்ம பசங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, மச்சான் என்கிட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருக்குடா, இதை மட்டும் பண்ணா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இல்லைன்னா எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை, நல்லா சமைப்பேன், நல்லா பேசுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட ஏன் இன்னும் ஆரம்பிக்கலன்னு கேட்டு பாருங்க. இல்ல மச்சான், ஊர் என்ன சொல்லுமோன்னு பயமா இருக்கு, ஃபெயில் ஆயிட்டா எல்லாரும் சிரிப்பாங்களே, பட்ஜெட் இல்ல, சரியான நேரம் வரட்டும்னு வெயிட் பண்றேன். இப்படி அடுக்கடுக்கா காரணங்களை சொல்லுவாங்க. பாஸ், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த சரியான நேரம் உங்க வாழ்க்கையில வரவே வராது. நீங்க என்னைக்கு களத்துல இறங்குறீங்களோ அன்னைக்குத்தான் உங்களுக்கான சரியான நேரம். நீங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனா இருந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு கனவு கண்டா கண்டிப்பா நீங்க ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். சாணக்கியர் சந்திரகுப்தரை அழைச்சிட்டு போய் போர்க்களத்துல நிறுத்தினார். பயமா இருக்குன்னு அவர் ஒதுங்கி நின்று இருந்தா மௌரிய சாம்ராஜ்யமே உருவாகி இருக்காது. இன்னைக்கு நீங்க ரிஸ்க் எடுக்க பயந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா ரிஸ்க் எடுத்து முன்னுக்கு வந்த ஒருத்தனோட கனவுக்காக நீங்க ஒரு மெஷின் மாதிரி உழைச்சிட்டு சாக வேண்டியதுதான். இதுதான் நிதர்சனம். தயக்கத்தை விடுங்க. உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கா? அது போட்டோகிராஃபியா இருக்கலாம், கோடிங்கா இருக்கலாம், இல்ல மத்தவங்களுக்கு இன்சூரன்ஸ் பத்தி கிளாஸ் எடுக்கிறதா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, சின்னதா ஆரம்பிங்க. தி ரிவர்ஸ் ஆர்டர் டெஸ்ட்னு ஒரு உளவியல் தந்திரம் இருக்கு. ஒரு கதையை பின்னோக்கி யோசிச்சு பாருங்க. நீங்க ஜெயிக்கலன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதே வறுமை, அதே ஏமை, அதே கஷ்டம். இது உங்களுக்கு வேணுமா? இல்லைன்னா கதையை மாத்தி எழுதுங்க. காலம் பொன் போன்றது இல்ல பாஸ்,
காலம் உயிர் போன்றது. ஒரு நிமிஷம் போனா திரும்ப வராது. மத்தவங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க தோக்கும்போது சிரிக்கிற அதே உலகம்தான் நீங்க ஜெயிச்சு கார்ல வரும்போது கைத்தட்டும். சோ இன்னைக்கு ஒரு சபதம் எடுங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த பழைய பயம்ங்கிற போர்வையை தூக்கி எறிஞ்சிட்டு சாணக்கியர் சொன்ன இந்த 4 மாஸ்டர் பிளானையும் உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிங்க. முடிவுரை, உங்கள் வெற்றிக்கான இறுதி அறைகூவல். இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த 4 சாணக்கிய தந்திரங்களையும் கேட்டு முடிச்ச உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருப்பு எரிஞ்சிருக்கணும். நாமளும் ஜெயிக்கலாம், நமக்கான காலம் வந்துடுச்சு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இப்போ உங்ககிட்ட இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா இங்க தான் ஒரு கசப்பான உண்மையை நான் சொல்லணும். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்த 100 பேர்ல ஒரு 90 பேர் இதை வெறும் நல்லா இருந்துச்சுன்னு ஒரு தகவலா மட்டும் எடுத்துட்டு அவங்க பழக்கமான அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளேயே போயிடுவாங்க. ஆனா மிச்சம் இருக்கிற அந்த 10 பேர் தான் இன்னைக்கு இப்பவே இதை அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்த 5 வருஷத்துல நீங்க எங்க இருப்பீங்கன்னு உங்களாலேயே இப்ப கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஐயா, எனக்கெல்லாம் டைமே இல்லப்பா, காலையில ஆபீஸ் போறேன், வேலையில செத்து போறேன், வீட்டுக்கு வந்தா டயர்டா இருக்கு அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு எந்த ரீசனும் சொல்லாதீங்க. இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரன் பில்கேட்ஸ்க்கும் சரி, எலான் மஸ்கிற்கும் சரி, அல்லது ரோட்டோரத்துல கஷ்டப்படுற ஒரு சாதாரண மனுஷனுக்கும் சரி, இயற்கை கொடுத்திருக்கிற ஒரே ஒரு சமமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த 24 மணி நேரம் தான். அவங்களுக்கும் அதே 24 மணி நேரம், உங்களுக்கும் அதே 24 மணி நேரம். நீங்க உங்க நேரத்தை எப்படி செலவு பண்றீங்கிறதுல தான் உங்க வெற்றியே அடங்கி இருக்கு. மத்தவங்க ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க உங்க திறமையை வளர்த்துக்கிட்டா, மத்தவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க உங்க பிசினஸ் ஐடியாவை பிளான் பண்ணீங்கன்னா, ஒரு நாள் அவங்க எல்லாரும் உங்களை ஆச்சரியமா அண்ணாந்து பார்ப்பாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க ஆசைப்பட்ட அந்த சொந்த வீடு, உங்க அப்பா அம்மாவோட முகத்துல இருக்கிற அந்த நிம்மதி, உங்க பசங்க கேட்கறத நீங்க யோசிக்காம வாங்கி தர அந்த ஒரு சூழ்நிலை, இதுக்காக தான் நாம இன்னைக்கு கஷ்டப்பட போறோம். சாணக்கியர் சொன்ன அந்த முன்னேற்ற பாதை இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் கொடுத்துருந்துச்சுன்னா, ஆமாடா நாமளும் மாறணும்ங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருந்துச்சுன்னா, உடனே அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். உங்களை மாதிரி என்ன மாதிரி நடுத்தர வர்க்கத்துல பிறந்து எதையாவது சாதிக்கணும்னு வெறியோட இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டும் வளர்ந்தா போதாது, உங்க கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து வளர்க்கிறது தான் ஒரு உண்மையான தலைவனுக்கு அழகு. இப்போ கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க. இந்த 4 சீக்ரெட்ல 1, மைண்ட் செட் மாத்துறது 2, கடனை தவிர்க்கிறது 3, நண்பர்கள் வட்டத்தை மாத்துறது 4, செயல்ல இறங்குறது. இதுல எதை நீங்க முதல்ல இன்னைக்கே ஆரம்பிக்க போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து படிக்கிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் பாஸ். அதுல நாம ஒரு தடவையாவது ராஜாவா வாழ்ந்து காட்டணும். அடுத்த ஒரு சூப்பரான உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாணக்கியத்தனத்தோட இருங்க, சாமர்த்தியமா செயல்படுங்க.